And let's get into the video. நான் இன்னைக்கு எடுத்தது வந்து ஒரு லாங் சென்டர் தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். Order filled. And எடுத்தாச்சு. Let's see how it goes. ஃபஸ்ட்டு நான் 2 கான்ட்ராக்ட் தான் அடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் I added 2 more. அண்ட் எஸ்எலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த க்ளோசர்ஸ்லேயே வச்சாச்சு. அண்ட் ஐ திங்க் ப்ரைஸ் வந்து இனிமேல் இது கீழே போகாதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ப்ரைஸ் இன் டீப் டிஸ்கவுண்ட். ப்ரைஸுமே 10 AM ப்ளே 3 தான் ப்ளே ஆக போகுது. லெட்ஸ் see 10 AMக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் பாருங்கள். கிட்டத்தட்ட ப்ரைஸு அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் நம்ம எதுக்குமே அந்த இடத்துல எல்லாம் என்ட்ரு ஆகாமல் நம்ம கையை கட்டி போட்டு இந்த ட்ரேட் நம்ம என்ட்ரு ஆகிருக்கோம். லெட்ஸ் see how it goes. அண்ட் ப்ரைஸுமே இந்த ட்ரேட் நான் இந்த எஃபிஜி இன்வெஸ்ட் பண்ணாமே கொஞ்சம் முன்னாடியே நான் எடுத்துட்டேன். அண்ட் ப்ரைஸுமே இந்த எஃபிஜி இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு. 10 AM PO3 நடக்க போகுது. லெட்ஸ் see. எனக்கு 10 AM ஓப்பனிங் ப்ரைஸ் மேலே க்ளோஷர்ஸ் வைக்கணும். That's how I anticipate. And yeah, பார்த்தீங்கனாலே தெரியும் ப்ரைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கனாலே தெரியும் ப்ரைஸ் கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 செகண்ட்ஸில் க்ளோஷர்ஸை எவ்வளோ அக்யூரேட்டாக மேலே வைக்கிது பாருங்கள். விச் மீன்ஸ் ப்ரைஸ் வந்து மூவ் ஹையர், ப்ரைஸ் வந்து மேலே போகுதுன்னு இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுது. இந்த க்ளோஷர்ஸ் மூலிமா நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அண்ட் லெட்ஸ் see. ப்ரைஸ் வந்து இந்த எஃபிஜிக்குள்ளே திருப்பி இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து என்டர் ஆனால் இட்ஸ் அ இன்ஸ்டியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ. அண்ட் இதுவும் நம்ம எதிர்பார்த்தது தான். எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் வந்து வி ஷேப் ரெக்கவரி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் நோ மோர் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ். ப்ரைஸ் நம்ம பிரேக்இவன் லெவலையும் தாண்டிடுச்சு. பிரேக்இவன் லெவல் தாண்டி க்ளோசர்ஸ் வைக்கிட்டோம். பிரேக்இவன் மாற்றிடுவோம். அண்ட் நான் அந்த ட்ரேடில் ஒரு 2.5 குக் பண்ணலான்னு இருக்கேன். லெட்ஸ் see. அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு 50 minute எஃபிஜி இருக்குது. ஸோ தட் ஐம் திங்கிங் 2 hourலேயே க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு. அண்டு ஓகே, நமக்கு 2 hourே க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ட்ரேடில் நமக்கு 50 minute எஃபிஜி இருக்குது. ஸோ அண்ட் இன்றைக்கி டியூஸ்டே வேறு. லெட்ஸ் see. கரெக்டாக அந்த சியில் வைப்போம். நோ, ஐ ஜஸ்ட் க்ளோஸ்ட் இன் 2 hour. 2 hourலே க்ளோஸ் பண்ண போகிறேன். அண்ட் லெட்ஸ் see. கரெக்டாக வந்தோடனே க்ளோஸ் பண்ண. யா, ஐ ஜஸ்ட் க்ளோஸ்ட் இன் 2 hour. அண்ட் இந்த ட்ரேடோட பிரேக் டவுன் வீடியோ பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. யா, ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டியூஸ்டே. ஸோ இன்றைக்கி பெரிய மொமெண்ட் இன்றைக்கி எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி பெரிய நியூஸும் கிடையாது இன்றைக்கி அவ்வளோ பெருசு. லெட்ஸ் see நமக்கு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்போம். அண்ட் வி ஆர் ட்ரேடிங் இன் 4 hour எஃபிஜி. ஸோ ப்ரைஸும் வந்து 4 hour எஃபிஜியில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது மிட்நைட் ஓப்பன் ஆகிடணும் உடனே. அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் லண்டன் டு எக்ஸ்பேண்ட் IRL மூவ். பட் ஆனால் லண்டனில் பெரிய மூவ் இல்லை இன்றைக்கி. ப்ரைஸ் அதுக்குள்ளேயே அக்குமுலேட் ஆகிட்டே இருந்தது. பட் ஆனால் அதுக்குள்ளேயே நமக்கு என்ட்ரிஸ் இருந்தது. பட் நம்ம லண்டன் ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல மெயினாக. ஸோ ஐ ஸ்கிப் த லண்டன் செஷன். அண்ட் ப்ரைஸுமே அழகாக எல்லாரும் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தது. விச் மீன்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன். அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா லண்டன் அக்குமுலேட் ஆகி நியூயார்க்கில் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. அண்ட் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 4 hour எஃபிஜியோட சியில் கரெக்டாக எவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் வச்சு இவ்வளோ பெரிய மூவ் கொடுத்துருக்கு. அண்டு
ப்ரைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் இருக்குன்னு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா 9:30 ஓப்பனில் ஒரு டம்ப்பு, விச் மீன்ஸ் எனக்கு ப்ரைஸ் வந்து நான் ரெகுலர் ட்ரேடிங் ஹார்ஸில் நான் கேப் அப்பில் ஓப்பன் ஆகணும்னு நான் எதிர்பார்த்தது. அண்ட் அதே மாதிரி ப்ரைஸுமே கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. விச் ரொம்பலாம் பாயிண்ட்ஸ் இல்லை, ஒரு அரௌண்ட் ஒரு 55 பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அண்ட் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா அந்த 55 அந்த ஆர்டிஎஸ் கேப்போட சிஇ வரையும் ப்ரைஸ் நான் வந்து கீழே போகணும்னு எதிர்பார்த்தது. பட் ஆனால் அந்த சிஇயை தாண்டி அந்த ஆர்டிஎஸ் கேப்பே ஃபில் பண்ணிடுச்சு ப்ரைஸு. அண்ட் இந்த இடத்துலையே நமக்கு ஒரு செல் செட்டப் என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ வி ஸ்கிப் தட். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி நான் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா என்னோடய ரூல்ஸ் தான். விச் மீன்ஸ் ப்ரைஸ் வந்து 5 மினிட் எஃபிஜியில் 9:30 ஓப்பன் ஆன உடனே 5 மினிட் எஃபிஜியில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ப்ரைஸ் ஆல்சோ கிரியேட்டட் 1 மினிட் இன்வர்ஷன் எஃபிஜி. ஸோ இது எனக்கு ஒரு என்ட்ரி மாடல் தான். திஸ் இஸ் த IRL டு ERL ட்ரேட். இன்டர்னல் ரேஞ்சுக்குள்ள ப்ரைஸ் லிக்விடிட்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 1 மினிட்டில் ஐஎஃப்ஜியும் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தது. ஐ எய்ம்ட ஜஸ்ட்டு 2 hour. இந்த ட்ரேடில் நான் 2 hour எய்ம் பண்ணுது. நான் ஏன் இந்த ட்ரேட் நான் ஸ்கிப் பண்ணேன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக இந்த 1 மினிட் எஃபிஜி இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ இந்த ட்ரேட் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை இன்வெஸ்ட் பண்ணலை. இன்வெஸ்ட் பண்ணால் தான் எனக்கு என்ட்ரி. இன்வெஸ்ட் பண்ணாலும் எனக்கு என்ட்ரி இல்லைல்ல. அண்ட் ஐ வெயிட் ஃபார் another candle டு இன்வெஸ்ட். பட் ஆனால் ப்ரைஸ் அதுக்குள்ளேயே ஒரு பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ எனக்கு அந்த இடத்துல நான் என்டர் ஆனேன்னா எனக்கு கண்டிப்பாக நான் RRல அடி வாங்கிடுவேன். ஸோ அதனால் ஐ எய்தர் வெயிட் ஃபார் ரீட்ரேஸ்மெண்ட் டு ஃபில் தட் எஃபிஜி. பட் ஆனால் எனக்கு ப்ரைஸ் அந்த வாய்ப்பே கொடுக்காம ப்ரைஸ் அப்படியே 2 கேண்டில் என் டிபி அடிச்சிச்சு. ப்ரைஸுமே 2 hour போயிடுச்சு அழகா. அண்ட் அந்த ட்ரேட் நான் அதோட ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ ஐ வெயிட் ஃபார் another என்ட்ரி டு டேக். பட் ஆனால் ப்ரைஸ் அதுக்கப்புறம் ஒரு பெரிய அக்குமுலேஷனுக்குள்ளே போயிடுச்சு ப்ரைஸு. 10 AM ஓப்பன் ஆகி தான் எனக்கு என்ட்ரி கொடுக்கும்னு பார்த்தேன். பட் ஆனால் 10 AMக்கு அப்புறமும் எனக்கு என்ட்ரி இல்லை. அண்ட் ஐ வாண்ட் டு சிட் டவுன் மை ஹேண்ட்ஸ் until I get my entry. ஸோ ப்ரைஸுமே 10 AM ஓப்பன் ஆச்சு. அண்ட் ப்ரைஸுமே நமக்கு வந்து இந்த லோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோஸ் அதாவது 10 AMோட லோஸ் வந்து எனக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் கொடுத்துட்டு ப்ரைஸும் வந்து டீப் டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ப்ரைஸ் ஆல்சோ கிரியேட்டட் 1 மினிட் ஐஎஃப்இஜி. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ப்ரைஸ் இங்கேருந்து எனக்கு வி ஷேப் ரெக்கவரி கொடுக்கும் நான் எதிர்பார்த்தது. ஸோ ஆஸ் ஐ எக்ஸ்பெக்டட் ப்ரைஸுமே கரெக்டாக இந்த இடத்துல வந்து பெரிய ரிஜெக்ஷன் கொடுத்து இந்த 1 மினிட் ஐஎஃப்ஜியும் இன்வெஸ்ட்டும் பண்ணிருச்சு. அண்ட் நான் இந்த கேண்டில்லே நான் என்டர் ஆகிட்டேன். அண்ட் ஐ ரிஸ்க் மை மணி ஜஸ்ட் 1 hour, விச் மீன்ஸ் 1% $130. அண்ட் இந்த ட்ரேடில் நான் ஒரு 2 hour குக் பண்ணலான்னு தான், 2.5 நான் எடுக்கலாம் தான் இருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம பே அவுட் எடுக்கிற நாள். ஸோ இன்றைக்கி 2 hour கொடுத்தா நம்ம பே அவுட் இன்றைக்கி கொடுத்துடலாம். அண்ட் ஐ ஆல்சோ டுக் அ பே அவுட் இன் அக்வா ஃபியூச்சர்ஸ். அண்ட் ப்ரைஸுமே எனக்கு அழகாக 2 hour கொடுத்துச்சு. இன்னும் ஒரு 4 or 5 கேண்டில்ஸ்லேயே நமக்கு டிபி கொடுத்துச்சு. அண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மைனஸ் பைசைக்கிள் லிக்விடிட்டியை அழகாக ஒரு அடுத்த 2 மினிட்லேயே நமக்கு என்ட்ரி கொடுத்துருக்கோம். பட் ஆனால் நம்ம வி ஸ்டிக் இன் டு மை ரூல்ஸ். ஏன்னா என்னோடய ரூல்ஸில் நான் கட்டுக்காப்போடு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அண்டு பார்த்தீங்கனாலே தெரியும் இதுவும் நமக்கு ஒரு என்ட்ரி தான். நம்ம ரூல்ஸை நம்ம மீறாதவருக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும், சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ரூல்ஸை மீறி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் கூட நம்ம அடி தான் வாங்குவோம். அண்ட் அந்த விதத்தில் இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட ஒரு என்ட்ரியோட இது லெசன் தான் இது. ஸோ நத்திங் டு வரி. அந்த என்ட்ரி போனாலும் நமக்கு இந்த லாங்ஸ் என்ட்ரி கொடுத்தது. அண்ட் நம்ம இதில் கரெக்டாக நான் இதில் 2 hourல க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதோடு முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 15 மினிட் எஃபிஜியில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஆஸ் ஐ எக்ஸ்பெக்டட் நான் ப்ரைஸ் எதிர்பார்த்த மாதிரி நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ப்ரைஸ் வந்து ஆல் ஓவர் ப்ரைஸ் வந்து புல்லிஷ் மூவ் தான் கொடுக்கணும். பிகாஸ் நமக்கு பெரிய டோல் இருக்குது. ஏன்னா ட்ரான் லிக்விடிட்டி, டோல் மீன்ஸ் ட்ரான் லிக்விடிட்டி, நமக்கு ERL எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அண்ட் ப்ரைஸுமே நமக்கு வந்து ஒரு பெரிய மூவ் கொடுக்கும்னு தான் நான் எதிர்பார்த்தது. ஆனால் 15 மினிட் எஃபிஜிலேருந்து அப்படியே ரிஜெக்ஷன் கொடுத்து ப்ரைஸுமே நமக்கு செல் செட்டப் கொடுத்துருச்சு அந்த இடத்துல. அண்ட் அந்த இடத்துலையே நான் செல் செட்டப்புக்கு நான் எவாலுவேஷன் அக்கௌண்ட்டில் என்டர் ஆகிறதுக்கு போயிட்டேன். பட் ஆனால்
இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால நான் இன்றைக்கி ஐ ஜஸ்ட் க்ளோஸ் மை ட்ரேட்ஸ். நான் இன்றைக்கி இந்த ஒரு ட்ரேட் மட்டும்தான் எடுத்தேன். அண்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி நாளை முடிச்சாச்சு. அண்ட் நம்ம இன்றைக்கி பே அவுட் ரிக்வெஸ்ட் கொடுக்குற நாள் அக்கா ஃபியூச்சர்ஸில். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி பே அவுட் ரிக்வெஸ்ட்டும் கொடுத்தாச்சு. அண்ட் லெட்ஸ் see how it goes coming the days are. பார்ப்போம்.